السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த சூறாவை 7 தடவைகள் ஓதி வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான், கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான், நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அதிகப்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த சூறாக்களினுடைய சிறப்புகளை அறிந்து நாம் அந்த சூறாக்களை ஓதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ் அதன் மூலம் நமக்கு பலவிதமான பலன்களையும் பாக்கியங்களையும் அல்லாஹ் வழங்குகின்றான். அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரா சூரா முஸ்தம்மில். யார் இந்த சூரா முஸ்தம்மிலை ஃபஜ்ருக்கு பின் அல்லது மக்ரிபுக்கு பின் 7 தடவைகள் ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த கடனுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ, அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் நிச்சயமாக பதில் வழங்குவான். இது இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவமடைந்த விடயங்கள். நாமும் நம்பிக்கையோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை பல மடங்கு அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். ரிஸ்க் என்றால் நம்முடைய நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், ரிஸ்க் என்றால் பொருளாதாரம் மட்டுமன்றி. ரிஸ்க் என்றால் பொருளாதாரம் அல்ல. நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் உயிர் வாழ்வதற்கு என்னவெல்லாம் தேவையாக இருக்கின்றதோ அனைத்துமே ரிஸ்காகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அதிகப்படுத்தி தரக்கூடிய, கடன்களை நீக்கக்கூடிய ஒரு சூறா தான் சூரா முஸ்ஸம்மில். இந்த சூரா முஸ்ஸம்மிலை நாம் 7 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று தஹஜ்ஜுடைய நேரங்களில் நாம் அல்லாஹ்விடம் துஆக்களில் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்கி அல்லாஹ் சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவான்.